அதிகமான சூறாக்களை இன்று தொழுகையில் இங்கே ஓதப்பட்டது. 27ஆம் கிழமை வரக்கூடிய ஆட்களுக்கு கொஞ்சம் லேசாக இருக்கட்டும்னு சொல்லி சின்ன சின்ன சூறாவை நாளைக்கு ஓத போகிறாங்க. 26 நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம நின்னோமா இல்லையா? கடைசி நாள் வர ஆட்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் வல்லுஹாலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நாளைக்கு வல்லுஹாங்கிற சூறாவிலேருந்து என்ன செய்யும், ஸ்டார்ட் ஆகி கடைசி கரெக்டாக ஒரு 20 சூறா வரும். அப்படி தானே வரும்? 21 வரும், 22 சூறா வரும். 20 ரக்காத்துகளில் 22 சூறாவை ஓதப்படும். இன்றைக்கு அம்மா யத்தஸாஅலூன் என்ற அந்த சூறாவிலிருந்து இன்று ஓதப்பட்டது அற்புதமான சூறாக்கள். நாம் இலகுவாக, அதாவது குர்ஆனுடைய மற்றுள்ள ஜுசுக்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆயத்துக்களாக இருக்கு. 30வது ஜுசுவை அடைகின்ற பொழுது இந்த ஆயத்துக்கள்லாம் சின்ன சின்ன ஆயத்துக்களாக இருக்கு. நாம் ஓதுவதற்கும் மனப்பாடம் செய்வதற்கும் நல்ல இலகுவான முறையிலே அந்த ஆயத்துக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அம்மா யத்தஸாஅலூன், அம்மா யத்தஸாஅலூன். அல்லாஹ் கேட்குறான், அவர்கள் எதை பற்றி பரஸ்பரம் பேசிக்கொள்கிறார்கள்? அனின் நபஇல் அதீம், மிகப்பெரிய செய்தியை பற்றி பேசுகிறார்கள் என்று அல்லாஹ் அந்த சூறாவை தொடங்குகிறான். அடுத்த சூறா வன்னாஸிஆத்தி கர்கா, வன்னாஷிதாத்தி நஷ்தா என்ற அந்த சூறா. அடுத்த சூறா அப்படி வைலுல் லில் முத்தஃபிஃபீன், எடையிலே மோசடி செய்பவர்களுக்கு நரகம் உண்டாகும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எடையில் அளவிலே மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு நரகம் உண்டாகட்டும் அல்லாஹ் சொல்கிறான். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, ஒருவரிடமிருந்து பொருளை அவர்கள் அளந்து வாங்கினால் கரெக்டாக வாங்குவார்கள், கொஞ்சம் கூட குறைக்க மாட்டாங்க. ஆனால் அவர்கள் அடுத்தவர்களுக்கு அளந்து கொடுத்தால் வைதா காலூஹும் அவ் வஸனூஹும், அடுத்தவர்களுக்கு அவர்கள் அளந்து கொடுத்தால் யுஃப்ஸிரூன், மோசடி செய்வார்கள். ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறை நாம் நேற்றைக்கு சொன்னோமா இல்லையா? ஷார்ட்டாக சொன்னோம் இல்லையா? ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமூகத்தில் அதிகமாக இருந்த பாவம் இந்த பாவம்தான், எடையில் மோசடி செய்வார்கள். அதனால் அவங்களுக்கு பெரிய தண்டனைகள் இறங்கியது. அதற்கு அடுத்தடுத்த சூறாக்கள் இத ஷம்சு குவ்விரத், கியாமத்தினால் நெருங்குகின்ற பொழுது, மறுமை ஏற்படக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இத ஷம்சு குவ்விரத், சூரியன் அப்படி சுருட்டப்பட்டுவிடும். சூரியன் எவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பு. நாம் ஜும்மாவில் கூட இன்றைக்கி சொன்னோமா இல்லையா? நாம் வசிக்கக்கூடிய பூமியை விட 3 லட்சம் மடங்கு பெரியதாம் சூரியன். அந்த சூரியனுடைய ஒளி எவ்வளவு தீக்கோளம், நெருப்பு கோளம் சூரியன் என்பது. அந்த சூரியன் அப்படியே ஒளி மங்கப்பட்டு சுருட்டப்பட்டு விடும். வானங்களில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கிறது, அதெல்லாம் ஒவ்வொன்றாக கீழே விழும். இதன் நுஜூமுன் கதரத், மலைகள் பறக்கும். ஒரு பஞ்சு அப்படி நம்ம பறத்தி விட்டா எப்படி பஞ்சு அப்படி போகும், அதை போன்று இதழ் ஜிபாலு சுய்யிரத், மலைகள் பறத்தப்படும். எவ்வளவு பெரிய ஒரு கடுமையான கட்டங்கள். கடல்கள் தீயாக எரியுமா. இதழ் பிஹாரு சுஜ்ஜிரத். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அற்புதமான செய்திகளை அந்த கடைசி ஜுசுக்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். வல் ஃபஜ்ர் என்கிற சூரா, வல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் நேரத்தின் மீது ஆணையாக. ஃபஜ்ருடைய நேரம் என்பது அவ்வளவு பரக்கத்தான நேரம். கண்மணி நாயகம் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்காக ஃபஜ்ருடைய நேரத்திற்கு துஆ செஞ்சிருக்கிறான். அதிகாலை நேரம், தூங்கக்கூடாத நேரங்களிலே ஒரு நேரம் அதிகாலை நேரம்.
சுபுகுடைய நேரம் வந்ததிலிருந்து சூரியன் உதிக்கக்கூடிய நேரம் இருக்கிறது, அந்த கொஞ்ச நேரம், கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் வருங்கன்னா, அந்த நேரத்தில் தூங்கக்கூடாது. ரிஸ்க், அல்லாஹுடைய ரிஸ்க் இந்த உலகத்திலே சப்ளை செய்யப்படக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் நாம் தூங்கினால் பூமி நம்மை சபிக்குமா? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் அந்த நேரத்தில் சற்று அயர்ந்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்ததாக வரலாற்றிலே வருகிறது. ஃபஜ்ருடைய நேரம், அந்த வல் ஃபஜ்ருங்கிற சூறாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய பெரிய வல்லரசுகளை பற்றியெல்லாம் பேசுகிறான். ஷத்தாத் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் இருந்தான். அந்த காலத்தில் உள்ள நபி அவன்கிட்ட சொன்னாங்க, டேய் அல்லாவை நம்பு, என்னை ரசூலாக ஏற்றுக்கொள்ளு. அவன் கேட்டால் நம்புனா என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும்னு சொன்னாங்க. நம்புனா சொர்க்கத்தை இங்கேயே செய்ய போகிறான்னு சொன்னான். நம்பினா சொர்க்கம் தானே கிடைக்கும், நான் அந்த சொர்க்கத்தை இங்கேயே செய்ய போறேன்னு சொல்லி சொர்க்கத்தை கட்டினான். அவனுடைய கணக்கில் சொர்க்கம் நினைச்சிருக்கிறான். நிறைய உலகத்தில் எங்கெல்லாம் என்னென்ன பொருட்கள் கிடைக்குமோ, தங்கங்களும் மற்றுள்ள எல்லா உலோகங்களையும் வைத்து அவன் சொர்க்கம் என்று அவன் நினைக்கக்கூடிய மாளிகையை அவன் கட்டினான். உள்ள ஏற முடியலை, அதுக்குள்ள ஆள் மூத்தாயிட்டான். அவன் எல்லாம் கெட்டி ஊரையே அழைத்து, நான் சொர்க்கத்தை கெட்டிவிட்டேன், அதற்குரிய திறப்பு விழாவில் நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று எல்லாருக்கும் அவன் அறிவிப்பு செய்து, அவன் அந்த அவன் கெட்டிய சொர்க்கத்தில் ஏறுவதற்கு முன்னாடி அவனுடைய ரூஹ கைப்பற்றப்பட்டது. வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ரங்கிற சூறாவிலே சொல்லப்படுகிறது. அந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா இந்த சூறாவுடைய கடைசி கட்டத்தில் சொல்லுகிறான், நாளை மறுமையில் மனிதன் கை சேதப்படுவான். ஆனால் அந்த நேரத்தில் கை சேதப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. யௌமைதின் ஆயத்தப்படி கல்லா பல்லா துக்ரிமூனல் யதீம, அடுத்து அஜரத்து ஆப்ஸா தொழுகையிலையும் ஓதணும், இங்கேயும் ஓதணும். என்ன இது அநியாயம் பண்ணுறாங்க இல்லை? தொழுகையில் எப்படியாவது ஓதி முடிச்சு காட்டா நிம்மதிடா. நாளை 27 குல் அஊது பிரப்பின் நாஸ்னு ஹாஃப்ஸா முடிக்கும்போ நம்ம அடிக்கடி சொல்வதுண்டு, உண்மையிலேயே பெருநாட்கள் என்பது ஹாஃப்ஸாக்களுக்கு தான். நம்ம பேசாமல் நிற்கிறோம் வெளி பேக்கில், ஃப்ரெண்டில் நின்று அந்த ஓதக்கூடிய அந்த இது இருக்கிறது பெரிய ஒரு கஷ்டம். காரணம் கொஞ்ச நேரம் இப்போ நம்ம பேசுகிறது கூட அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லை. யோசித்து என்ன செய்யலாம், பேசலாம், கொஞ்சம் அமைதியாக எடுக்கலாம். அங்கே அப்படி இல்லை, வந்துட்டே இருக்கணும். வஷம் சிவதுஹாஹா, அப்புறம் என்னன்னு யோசிக்க முடியுமா? இல்லை அப்படியே வஷம் சிவதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன் நஹாரி இதா ஜல்லாஹா. மிகப்பெரிய விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றையும் கபூல் செய்வானாக. மறுமையிலே அல்லாஹ் அந்த சூறாவை வல் ஃபஜ்ரி சூறாவிலே சொல்லி காட்டுகிறான். நம்ம சும்மா அப்படியே ஓதி அதுக்கு தான் நம்ம இந்த கிளாஸ் நடத்த போகிறோம். அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் நான் வாரனே இல்லையோ, உங்களுக்கு குர்ஆன் முழுவதையாக ஓத தெரிஞ்சிருக்கணும். எப்படி ஓதுறீங்களா? எல்லாரும் ஓதணும், எல்லாரும் ஓதணும். குர்ஆனோடு நமக்கு அவ்வளவு நெருக்கம் வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் ஓதி கொடுப்பாங்க. ஒரு தடவை உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உபய்யே நீ குர்ஆனை ஓது, நான் கேட்கிறேன்னு சொன்னார். நீங்கள் ஓதுங்க, யாருக்கும் அர்ஜென்ட் கிடையாதுல்ல, உட்காரலாம்ல. நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், நான் கேட்கிறேன். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபியே உங்களுக்கு தானே குர்ஆன் இறக்கப்பட்டது, நீங்கள் தானே எங்களுக்கு ஓதி காட்டுவீங்க, நான் உங்களுக்கு ஓதி காட்டவா நபியே? இல்லை கஅபே, நீ ஓதுவதை நான் ஆசைப்படுகிறேன், நான் கேட்க ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய ஒரு பணிவு பாருங்கள்.
இல்லை நான் சொல்றதான் நீங்க கேட்கணும் அப்படின்னு அதிகாரம் ரசூலுல்லாஹ் காட்டவே இல்லை. சஹாபிகள் ஓதுறதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ரசிக்கிறாங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சூரத்துன் நிசா என்கிற அந்த அத்தியாயத்தில் இருந்து அப்படியே ஓதிக்கொண்டே வராங்க. فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدًا என்ற ஒரு ஆயத்து வந்தது. நாளை மறுமையில் மற்றுள்ள நபிமார்களை அல்லாஹ் வரவழைத்து நபிமார்கள்ட்ட அல்லாஹ் கேட்பானா, நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை உங்கள் சமூகத்திற்கு சொல்லி கொடுத்தீங்களா? காரணம் நிறைய பேர் காஃபிராக இருந்திருப்பாங்களே, மறுத்திருப்பாங்களா இல்லையா? அவன் நபிமார்கள்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் நீ சொன்னதை நாங்கள் எங்கள் சமூகத்திட்ட சொன்னோம், அவங்க ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு நபிமார்கள் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் கேட்பானாம், நீங்கள் உங்கள் சமூகத்திடத்தில் என்னுடைய செய்திகளை நீங்கள் சேர்த்தீர்கள் என்பதற்கு யார் சாட்சி? நல்லா கேட்பான். சாட்சி வேணும் இல்லை? அப்போ எல்லா நபிமார்களும் சொல்வார்களாம், எங்களுக்கு சாட்சி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் தான் எங்களுக்கு சாட்சி. நம்மள அல்லாஹ் நபிமார்களுக்கு சாட்சியாக அல்லாஹ் ஆக்கலாம். அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துகளை வரவழைக்கப்படும். இந்த நபிமார்கள் அவங்கவங்க சமூகத்தை, நம்ம அந்த நபிமார் காலத்தில் வாழவே இல்லை, ஆனால் நம்மள அல்லாஹ் சாட்சி ஆக்குறான். இந்த நபிமார்கள் எல்லாம் அவர்களுடைய சமூகத்திற்கு என்னுடைய செய்திகளை கொண்டு சேர்த்தார்களா? ஆமாம், சேர்த்தார்கள். யார் சாட்சி? நாங்கள் தான் சாட்சி. நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு யார் சாட்சி? நல்லா கேட்பானா? அப்படி சொல்லுவாங்க, எங்களுக்கு எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி. அந்த ஆயத்தை தான் அல்லாஹ் அந்த இடத்துல சொல்லி காட்டுறான். ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின், ஒவ்வொரு சாட்சிகளையும் நாம் கொண்டு வருவோம். வஜினா பிக்க, நபியே உங்களை நாம் ஆக்குவோம். அலா ஹாஉலாஇ ஷஹீதா, இந்த ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் தாங்கள் சாட்சியாக இருப்பீங்க என்ற அந்த ஆயத்தை வந்தவுடன் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உபையே போதும், நிறுத்துங்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே இப்படி குனிஞ்சு இருந்து ஓதிட்டே இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே தலை உயர்த்தி பார்த்தாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களில் அப்படியே கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்ததாம். போதும், நிறுத்துங்கள் உபையே, நான் கேட்டது போதும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. எனவே குர்ஆனை நாம் ஓத வேண்டும், பிறர் ஓதுவதை கேட்க வேண்டும். அப்போ அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நாளை மறுமையில் மனுஷன் கை சேதப்படுவான். எந்த அளவுக்கு கை சேதப்படுவான்னா, இன்னொரு சூறாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யௌம யஅல்லுல் லாலிமு அலா யதைஹி. நம்ம சில டைம்ல கையை கடிப்போம் தெரியுமா, அப்படின்னு சொல்லி. மறுமையில் உண்மையிலே மனுஷன் கையை கடிப்பான்னா கடிச்சு தின்னுவான். பன்னு சாப்பிட அப்படி கடிச்சு சாப்பிட்ற மாதிரி தன்னுடைய கையை அவன் பலமாக கடிப்பானா, கடித்து துப்புவானா. யௌம யஅல்லுல் லாலிமு, அநியாயம் செய்து விட்டவர்கள் கடிப்பார்கள். அலா யதைஹி, தங்களுடைய கரங்களை கடிப்பார்கள். கடித்து அந்த கை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி இந்த முட்டு பகுதி வரை அவனை கடித்து தின்று விடுவான். வயகூல் யா லைத்தனி இத்தஹதுது மஅர் ரசூலி சபீலா, நான் என்னுடைய ரசூலை பின்பற்றாமல் போய்விட்டேனே. யா வைலத்தா லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் ஹலீலா, அந்த நண்பனோடு சேர்ந்து நான் கெட்டு போய்விட்டேனே. நீ உலகத்தில் பாருங்க, தவறுகள் நடப்பதற்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் காரணமாக இருக்கிறது. தவறான நண்பர்கள் நாளை பரஸ்பரம் எதிரிகளாக வருவார்களா. ஒன்னால தாண்டா நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அல் அஹில்லா, நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸுகள், பஅதுஹும் லி பஅதின் அதுவுன், அவர்கள் பரஸ்பரம் எதிரிகளாக வருவார்கள். அப்படித்தானே? கெட்ட பழக்கங்கள் எதனால் வருகிறது? ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் 4 பேர் போயிட்டு இருப்பாங்க, ஒருத்தன் மட்டும் சும்மா வருவான்,
நீ என்ன பெரிய ஆளா, நீ வாடா எங்கள் கூட. நீ வேண்டாண்டா, வாடா சும்மா. இல்லைடா வீட்டில் தெரிஞ்சால் பிரச்சனை வரும்டா, அதெல்லாம் எங்கடா தெரிய போகுது, வாடா மச்சான் அப்படின்னு இவனே அப்படி இழுத்துக்கும். அல்-அகில்லாஉ நண்பர்கள், பஅதுஹும் லி பஅதின் அதுவன், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், பரஸ்பரம் எதிரிகளாக இருப்பார்கள். இல்லல் முத்தகீன், முத்தகீன்களை தவிர. தக்வாவுடைய அடிப்படையில் நண்பர்களாக இருந்தால் நாளை மறுமையில் அவர்கள் பரஸ்பரம் அங்கேயும் நண்பர்களாக இருப்பார்கள். அந்த சூறாக்களின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய அற்புதமான செய்திகளை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனோடு தொடர்பு வைக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக.